அவர்களை அடித்து நொறுக்கியவன் சுரபியை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப போன சமயம் ஒருவர் ருத்ரதேவை பலமாக தாக்கினார். அனைவருக்குமே இந்த ஒரு நபரால் இந்த அளவிற்கு தாக்க முடியுமா என்று அவர்கள் அனைவரும் நம்ப முடியாமல் விழி அகலாது அவர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அதே சமயம் விக்ரம் பாம்பேயில் இருந்து கிளம்பிய ஹெலிகாப்டர் சென்னை வந்து சேர்ந்தது. செல்வராகவன் தான் ருத்ரதேவை போட்டு அடித்து புரட்ட ஆரம்பித்திருந்தார். செல்வராகவன் தாத்தா, உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபைட் தெரியுமா? என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே இவர் கிரேட் தான் என்று நினைத்தாள். ஆதித்யாவின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுதே அவர் சமையல் மட்டுமல்லாது தற்காப்பு கலைகளையும் சிறந்தவராக விளங்கினார். உண்மையில் அவர் அவர்களுக்கு சீக்ரெட் பாடிகார்டாக இருந்து வந்தார். அதே பணிக்காக தான் இங்கே சுரபியை பார்த்து கொள்வதற்காகவும் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் தான் செல்வராகவனை விக்ரம் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த விஷயம் இதுவரை வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்பொழுது சுரபிக்கு ஒரு ஆபத்து என்ற பொழுது செல்வராகவனால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. அதனால் தான் இப்பொழுது ருத்ரதேவை அடித்து தொங்கவிட ஆரம்பித்து விட்டார். இங்க பாருங்க பெரியவரே, என்ன அடிக்காதீங்க, தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க என்று அவன் சொல்ல, ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் தம்பி ஒய்ஃப் மேல நீ கையை வச்சிருப்ப. நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா, நீ செத்துப்போ என்று சொல்லி அவனது நெஞ்சிலேயே விடாது ஓங்கி எத்த ஆரம்பித்தார். சுரபி தன் மனதிற்குள், விக்ரம் செல்வராகவன் தாத்தாவை சமைக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னா, ஆனா இவருக்கு ஃபைட்லாம் தெரிஞ்சிருக்கு. ராக்கெட் ராஜா லூசிஃபர்னு சொல்லி எனக்காக எத்தனை பேரை காவலுக்கு வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் அவன் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பான். இவ்வளவு பணம் அவனுக்கு எங்கிருந்து கிடைச்சது? எதுக்கு எனக்காக இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறான்? அப்போ அவன் மனசுக்குள்ள நான் எந்த இடத்துல இருக்கேன் என்று நினைத்த சுரபியின் மனதிற்குள் இப்பொழுது உடனே விக்ரமை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இதுதான் சமயம் என்று ஓடி சென்று சுரபியின் காலில் விழுந்து விட்டார் ருத்ரதேவ். என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் தெரியாத தனமா பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்களை இந்த மாதிரி கடத்த வந்துட்டேன். ஆனா இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க, என்னை உயிரோட விட சொல்லுங்க என்று சொல்ல, அவர் கெஞ்சியதும் அவருடைய வயசை நினைத்த சுரபிக்கு அவர் மீது சிறிது கருணை தோன்றியது. தாத்தா, நீங்க விட்டுருங்க, வேணாம், பாவமா இருக்கு, இதுக்கு மேலே அடிச்சா செத்து போயிடுவாங்க என்று சொன்னவள் இப்பொழுது ருத்ரதேவ் பக்கம் திரும்பி, மீறி யாராவது என்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் கடைசி நாளா இருக்கும். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, நீங்க கிளம்பலாம் என்று அவள் கதவை பார்த்து கையை நீட்டி சொல்ல, ருத்ரதேவ் அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானான். திடீரென அந்த இடம் முழுவதும் வெள்ளை நிற புகையாக பரவியது. அனைவருக்குமே இருமல் வர ஆரம்பித்தது. இந்த தந்திரமான வேலையை பார்த்தது வேறு யாரும் கிடையாது, ருத்ரதேவ் தான். அந்த இடம் முழுவதுமே புகை மண்டலமாக ஆரம்பித்தது. ஒருவருக்கு ஒருவர் தன் எதிரே யார் நிற்கிறார் என்று கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அந்த இடத்தில் புகை மண்டலமாக இருந்தது. இதுதான் சமயம் என்பதை பயன்படுத்தி கொண்ட ருத்ரதேவ் நேராக சுரபியை நோக்கி சென்று அவளது நெற்றியில் துப்பாக்கியை வைத்தான். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்னை உயிரோட விட்டதுக்கு நீ பண்ற நன்றி கடன் இதுதானா? மரியாதையா சுரபியை விட்டுட்டு நீ போயிடு, அதுதான் உனக்கு நல்லது என்று செல்வராகவன் மிரட்டல் விடுக்க, லூசிஃபரும் அதையே தான் சொன்னான். நான் என்ன தந்திரம் பண்ணி வேணாலும் என் காரியத்தை முடிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன். ஏன்னா இவ பேர்ல 10 கோடி இருக்குது. அந்த 10 கோடியும் நான் இவளை போய் ஒப்படைச்சனா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். சோ நீங்க இப்ப அமைதியா இருந்தீங்கன்னா உங்க மேடமோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். வேற யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மேடம் இங்கேயே செத்து போயிடுவா. நான் சொன்ன மாதிரி சுரபியை அந்த லால் ஃபேமிலிக்கு தான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அவளை காருக்குள் ஏற்றி நேராக லால் வீட்டிற்கு முன் வந்து நிறுத்தினான். லால் முன் வந்து நின்ற ருத்ரதேவ், லால், நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டேன். பேசினபடி என் பணம் என் கைக்கு வந்திருந்தானே என்று கேட்க, உண்மையாவே ருத்ரதேவ், நீ கேட்டதை விட நான் உனக்கு 3 மடங்கு கொண்டு வந்து தரப்போறேன். ஏன்னா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சுரபியை என் வீட்டில் ஒரு வேலைக்காரியா வச்சு அவளை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த போறேன்னு நீயே பாரு. என் பையனும் பேரனும் எப்படி நடப்படமா இருக்காங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணமானவ இவளை நான் சும்மா விட போறதே இல்லை என்று லால் மிரட்ட, தாத்தா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இவளை கடத்தின விஷயம் தெரிஞ்சு இவளை காப்பாத்துறதுக்காக ஒரு கூட்டமே இங்க வந்துடும். அவங்க எல்லாரும் வந்து இவ பணத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போகணும். அதனால இவளை இப்பவே கொல்லுங்க தாத்தா, கொன்றுங்க, இவ உயிரோட இருக்கவே கூடாது என்று சந்திரன் ஆவேசமாக கத்த லாலுக்கு சிரிப்பு வந்தது. என்ன, இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு வருவா? அன்னைக்கு ராக்கெட் ராஜாவை விட்டு என் பையனையும் பேரனையும் இப்படி ஆக்கினல, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிச்சே தீருவ.
என்று லால் சுரபியை மிரட்ட வசுந்தராவும் அவர்களோடு சேர்ந்து அவளை மிரட்ட ஆரம்பித்தாள். உண்மையிலேயே அன்று சௌந்தர்யா அந்த புருஷோத்தமன் குடும்பத்தின் முன்னால் தன்னை அடித்து அவமானப்படுத்திய கோபத்தை இன்னும் அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் அவளது கணவன் விக்ரமே என்று நினைத்தவள் இதுதான் சூழ்நிலை என கருதி சுரபியை திட்டி தீர்க்க தன் கோபத்தை தணிக்க ஆரம்பித்தாள். நீ எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட வீட்டு பையனான சந்திரனையும் கௌரவையும் போட்டு அடிச்சிருப்பீங்க. உன்னையெல்லாம் சும்மாவே விட முடியாது என்று அவளை மிரட்டியவள் உதய் பக்கம் திரும்பி, உதய், இனிமேலாவது உன் பொண்ணு சௌந்தர்யாவை கண்டிச்சு வை, அந்த விக்ரம் கூட பழகக்கூடாதுன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு சுரபியை பார்த்து முறைத்தாள். சுரபிக்கோ பயம். எங்கே அவர்கள் தன்னை கொன்று விடுவார்களோ, இல்லை தனது நிலைமை மிகவும் மோசமாகி விடுமோ என்று ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் அவளது இன்னொரு மனது அவளுக்கு தைரியம் சொன்னது. கண்டிப்பா என்னோட விக்ரம் என்னை காப்பாத்துவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஊர்ல இல்லாதப்பவே எனக்காக எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா விக்ரம் என்னை தேடி வருவான் என்று அவள் தனக்குத்தானே தைரியம் சொல்லி கொண்டிருந்த சமயம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய விக்ரமிற்கு ஃபோன் கால் வந்தது. வேகமாக அதை அட்டன் செய்தவன், சொல்லுங்க தாத்தா, என்ன பண்றீங்க, என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க என்று கேட்க எதிர்முனையில் இருந்த செல்வராகவனின் குரல் மிகவும் பதட்டமாக இருந்தது. ஹலோ 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 விக்ரம், நீ வந்துட்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தப்பு நடந்து போச்சு, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு என்று சொல்ல இத்தனை நேரம் செல்வராகவனிடம் இருந்த பதட்டம் இப்பொழுது விக்ரமையும் தொற்றிக் கொண்டது. என்னாச்சு தாத்தா, என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க என்று அவன் மூச்சு விடாது கேட்க, சாரி விக்ரம், அந்த லால் குடும்பத்திலிருந்து அனுப்பின ருத்ரோவோட ஆள் வந்து எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு சுரபியை இங்கிருந்து கடத்திட்டு போயிட்டான். இப்ப நேரா அவன் சுரபியை லால் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கான் என்று சொல்ல விக்ரமிற்கு அத்தனை கோபம். அதை அவனது அமைதியில் இருந்து செல்வராகவன் புரிந்து கொள்ள முடிந்தது. மன்னிக்கிறேன் விக்ரம் தம்பி, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா அவன் ரொம்ப இல்லீகலா ஏதேதோ மெத்தடை ட்ரை பண்ணி சுரபி தலையில கன்னை வச்சு மிரட்டினான். அந்த இடத்துல சுரபியை அனுப்பி வைக்கிறத தவிர எங்களுக்கு வேற எந்த வழியுமே தெரியல. ஏன்னா அவன் சரியான பைத்தியக்காரனா இருந்தான். அவளை கூட்டிட்டு போறது மட்டும்தான் அவனோட மெயின் ரீசனா இருக்கு. எங்க நாங்க மீறி ஒரு அடி எடுத்து வச்சிருந்தாலும் சுரபியை ஷூட் பண்ணிருப்பான். அதனாலதான் எங்களால எதுவுமே பண்ண முடியல. அதை பத்தி உங்ககிட்ட சொல்றது நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் ஃபோன் பண்ணேன். லூசிஃபரும் அவனோட தம்பிகளும் அங்கதான் போயிருக்காங்க என்று சொல்ல விக்ரம் ஏதும் பேசாது கோபமாக போனை கட் செய்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.